வணக்கம். ஹேபிட் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது எனக்கு உதவும் பழக்கம். அதுல நம்ம முயற்சி செய்யும் பழக்கம் பத்தி படிச்சு முடிச்சுட்டோம். அதுல உள்ள திருக்குறள்லாம் நல்லா கத்துக்கிட்டோம். நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? சரி, இதையும் தாண்டி இப்ப நம்ம முயற்சி செய்யறத பத்தி உங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள், அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? சில கேள்விகள், கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு உள்ள டவுட்ஸ், அதாவது முயற்சி செய்யும் பழக்கத்துல, அதாவது நீங்க படிச்சது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி உங்களுக்கு ஜென்ரலாவே சில கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? முயற்சி செய்யறத பத்தி நிறைய சந்தேகங்கள் நிச்சயமா இருக்கும், இல்லாம இருக்காது. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, கேள்வியாக்கி ஒவ்வொரு டவுட்டையும் ஒரு வாய்ஸ் மெசேஜா அனுப்பணும். சரிங்களா? ஒவ்வொரு டவுட்டையும் என்ன பண்ணணும்? ஒரு வாய்ஸ் மெசேஜா அனுப்பணும். உங்களுக்குள்ள ஒவ்வொரு கேள்வியையும் தனித்தனியா ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. அதுக்கு ஆன்ட்டி பதில் சொல்லி உங்களுக்கு உங்களுக்குள்ள டவுட்டை கிளாரிஃபை பண்ண போறேன். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. சரிங்களா? அதனால கேள்வி கண்டிப்பா கேட்கணும். உங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்கோ எத்தனை கேள்வி வேணா கேட்கலாம். சரிங்களா? மினிமமா ஒரு 4 கேள்வியாவது இருக்கணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.